நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் நினைவது லதா ராணி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், என் குழந்தைகளெல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு தான் காமிக்கணும்னு. இவங்க தான் என்னுடைய பெறாத குழந்தைகள்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி கவர் போட்டு அப்புறம் நியூட்ரிஷன் சர்டிஃபிகேட்டோடு கொண்டு வந்து இப்போ வச்சுருக்கேன். இனி இந்த ஒவ்வொரு மாவை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க இது எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது 250 ml கப்புங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இது திராட்சை ஜூஸ் வந்து பண்ணிகிட்ருப்பேன், அந்த மெஷர்மெண்ட்காக வாங்கின கப்பு. இதில் இப்போ எங்கள் 3 பேர்த்துக்கும் இது வந்து 250 ml கலந்து ஊற்றிக்கலாம். 3 கப். நாங்கள் இது மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்குமே வச்சுக்குவோம். ஸோ இப்படி போட்டிருக்கேன். இதில் பேலன்ஸ் இன்னொரு 250 ml இருக்குது. இதையே வந்து நம்ம அந்த பவுடர் கலக்கறக்காக வச்சுக்கலாம். ஸோ இது 1 லிட்டர் வாட்டர். இது 1 லிட்டர் வாட்டர் எங்கள் 3 பேருக்கும். நல்லா பாயில் ஆகட்டுங்க இந்த வாட்டர். அதுக்குள்ளே நம்ம இந்த பவுடர் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் முந்தா நேற்றுல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து எடுத்து வந்து இன்னும் அப்படியே இருக்குது. இது நான் முந்தா நேற்று யூஸ் பண்ணது பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வந்து எங்களுக்கு 3 டேஸுக்கு தான் வரும். எங்களுக்கு 1/4 கிலோ 3 டேஸ் வரும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்தா நேற்று எடுத்து நேற்று போட்டாச்சு. இது பேலன்ஸ் இருக்குது. நான் இது இந்த ஸ்கூப்பில் 3 போடுவேன். 3 பேருக்குங்கிறதுனால இப்படி ஃபுல்லாக எடுத்து போடுவேன். நியர் அபவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 கிராம்ஸ் வந்துடும் இது. ஏன்னா எங்கள் 3 பேர்த்துக்கு இது போடுவேன். அதனால் இது நல்லா இப்படி கலக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பவுடர் அப்படியே போடக்கூடாது. இது நிற்க அது அடிகிறது இல்லை, அதனால் திருப்பி தான் வைக்கணும். நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நான் எப்பவுமே சமையலுக்கு கல்லுப்பு தான் பயன்படுத்துவேன். சால்ட் உப்புலாம் ரொம்ப ரேர். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். பொடி உப்புக்காக இது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இந்த அளவுக்கு போடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். 10 குடிக்கும்போது வேணும்னா மறுபடியும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்படி இந்த பப்பிள் வர மாதிரி நம்ம அந்த டைமில் போடும்போது ரொம்ப அந்த சூடு கட்டாது. பருந்து போட்டுட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கலக்கணும் போது இது அடியில் நிற்கும் பாருங்கள். அப்போது இதுலேயே அப்படியே ஊற்றி பாருங்க. 1300 நான் வச்சுருக்கேன். காமிக்கும் பாரு. ஒரு நிமிஷம் காமிக்கேன். இப்போ 1300 இது வச்சுருக்கேன். நல்லா ஹையில் தான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிது பாருங்க. கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளற வேண்டியதில்லை. ஹையில் வச்சிங்கன்னா கிளறணும். கிளறிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது. அடி பிடிக்காது, அந்த பொருளும் கட்டாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமையலுக்கு கல்லுப்பு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இயற்கையான அயோடின். இந்த இயற்கையான அயோடின் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு தைராய்டு பிரச்சனை வராமல் இருக்கும். அந்த நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைங்கிறதே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கடையில் போய் கல்லுப்பு தான் வாங்குவேன். பொடி உப்புலாம் ரொம்ப ரேர். அப்போ அந்த உப்பு பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த தைராய்டு பிரச்சனையெல்லாம் இல்லை. என்றைக்கு கல்லுப்பை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு தான் தைராய்டு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள், இது நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா இப்போ பபிள்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஸ்டிம்மில் வச்சிடலாம். 120 வைக்கலாம்.
வச்சு ஒரு 1 மினிட்ல இறக்கிட்டா போதும், அவ்வளோதான். என்னுடைய ப்ரிப்ரேஷனுடைய டைம் அவ்வளோதான். நல்லா பபிள்ஸ் வந்தோடனே ரொம்ப டெட் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வச்சோம்னா போதும். ஏன்னா ஏற்கனவே இது நான் நல்லா வறுத்து அரைச்சது தான். இது தயார் செய்யறது ரொம்ப ஈஸி. சொல்கிறதுனால இது இவ்வளோ லேட் ஆகுது. இல்லைன்னா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பயிற்சி போனதுக்கப்புறம் இந்த கஞ்சியெல்லாம் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னன்னா, ஒரு 18 மணி நேரம் என்னால் இயங்க முடியுது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கஞ்சிகள் தான். இந்த கஞ்சி தான் எனக்கு கூட ஒரு அதாவது எவ்வளோ சப்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆச்சரியப்படுறாங்க, ஒரு இவ்வளவு நேரம் எப்படி உங்களால் நிற்க முடியுது. ஒரு கிளாஸ் போட்டால் அவங்களே கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம நிற்கக்கூடிய ஸ்டாமினா கிடைச்சது காரணம் இந்த கஞ்சி தான். இதோட இன்னும் நான் நிறைய கஞ்சிகள் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கஞ்சிகள் பற்றின அதில் இருக்கிற அந்த நியூட்ரிஷனுடைய விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்க. என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கஞ்சியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.